பக்தர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் தலங்கள் தோறும் பல்வேறு திருநாமங்களில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் என்ற திருநாமத்தோடு காந்திமதி அம்மனுடன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். நடராஜரின் பஞ்ச ஆடல் சபைகளில் தாமிர சபையாக போற்றப்படுகிறது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட தலம் ஈசனின் திருவிளையாடல் ஒன்றினாலேயே திருநெல்வேலியாக மாறியது. கோவில் பட்டர் ஈசனுக்கு திரு அமுது படைக்க தேவையான அரிசியை தயார் செய்யும் பொருட்டு நெல்லை உலர போட்டிருந்தார். நெல் உலர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் மழை வரவே பதறி போய் நெல்லை அகற்ற ஓடினார் பட்டர். ஈசனின் அருளால் நெல் காய்ந்த இடத்தில் மட்டும் மழை பெய்யாமல் சுற்றிலும் பெய்து கொண்டிருந்த மழையை கண்டு அதிசயத்தார் பட்டர். பட்டரின் நல் உள்ளத்திற்காக ஈசன் நெல்லுக்கு வேலையிட்டதால் வேணுவனம் திருநெல்வேலி என்று சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் எழுந்தருளியுள்ள நெல்லையப்பர் ஒரு சுயம்பு மூர்த்தியாவார். அரண்மனைக்கு பால் எடுத்துச் செல்லும் ஒருவர் ஒரே இடத்தில் தினசரி கல் தடுக்கி விழுந்து பால் முழுவதையும் கொட்டி வந்தார். அதை அறிந்த அரசன் பால்காரர் தடுக்கி விழும் இடத்தை ஆய்வு மேற்கொண்ட போது பூமியிலிருந்து சுயம்புவாய் வெளிப்பட்டவர்தான் நெல்லையப்பர். திருநெல்வேலி நெல்லையப்பர் திருத்தலம் தேவார நால்வரால் பாடல் பெற்ற முக்கிய தலங்களில் ஒன்றாகும். சைவ திருத்தலங்களில் திருநெல்வேலி முக்கிய திருத்தலமாக விளங்குகிறது. அகன்ற பிரகாரங்கள், அழகிய மண்டபங்கள், கலைநுட்பம் மிக்க சிற்பங்கள், இசைத்தூண் என பல்வேறு சிறப்புகளுடன் விளங்குகிறது நெல்லையப்பர் ஆலயம். ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி காந்திமதியம்மன் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம்.
வடதிசை தாழ்ந்து தென் திசை உசந்தது. சுவாமி பரமேஸ்வரானவர் அகஸ்தியரை அழைத்து தென்பொதிகை மலையிலே இருந்து பூமியை சமதளமாக்கும்படி, அதாவது சமமாக்கும்படி உத்தரவிடுகிறார். சுவாமி தங்களுடைய திருக்கல்யாண காட்சியை காண வேண்டுமே, காண கிடைக்கக்கூடிய காட்சியாக அது என்று அகஸ்தியரானவர் வேண்டுகிறார். நான் கைலாய காட்சியை, திருக்கல்யாண காட்சியை உனக்கு அங்கே காட்டுகிறேன் என்று அருள்பாலிக்கின்றார். அந்த அகஸ்தியரானவர் ஒவ்வொரு இடங்களாக வரும்பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் சிவருமானானவர் ஒவ்வொரு அவதாரத்திலும் காட்சி கொடுத்து அருள்பாலிக்கின்றார். கைலாயிலே காட்சியானது திருக்கைலாய காட்சி என்று சொல்லப்படுகின்ற கைலாய சிவருமானானவர் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கின்றார். அகஸ்தியருக்கு இங்கே தென்பொதிகை மலையிலே திருக்கல்யாண காட்சியை கொடுத்து ஆட்கொண்டு அருள்பாலிக்கின்றார். அப்படி வரும்பொழுது இங்கே தாமிரபரணி நதிக்கரையிலே சந்தி செய்யும் பொழுது சந்தி விநாயகர் என்று சொல்லப்படுகின்ற விநாயகப் பெருமானை மணலிலே பிடித்து பூஜை செய்ததாக ஐதீகம். அதனுடைய அடிப்படையிலே இந்த ரதவீதிகளிலே சந்தி விநாயகர் என்று விநாயகப் பெருமானானவர் அருள்பாலிக்கின்றார். அது அகஸ்தியரானவர் மணலிலே பிடித்து பூஜை செய்த விநாயகர். அப்படி சித்தர் சுரூபமாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய முனிவர்கள், சித்தர்கள், அதாவது அகஸ்திய சித்தர் என்று சொல்லப்படுகின்ற சித்தர்களுக்கு சிவருமானானவர் எங்கிருந்தாலும் காட்சி கொடுப்பார் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, கரூர் சித்தருக்கு காட்சி கொடுத்த நெல்லையப்பர், அதாவது கரூர் சித்தரானவர் சுவாமியை தரிசனம் செய்வதாக வேண்டி பல தினங்களாக பாத யாத்திரையாக தரிசனம் செய்ய வரும்பொழுது அகாலமாகி விடுகிறது. நெல்லையப்பா நெல்லையப்பா என்று கூப்பிட்டும் செவி சாய்க்காதனாலே இந்த இடங்களெல்லாம் எருக்கும் புருக்குமாக முளைக்க கடவது என்று சாபமிடுகிறார். அந்த சாப விமோச்சனமானது சிவபெருமானானவர், அதாவது நெல்லையப்பரானவர் மானூர் அம்பலத்திலே காட்சி கொடுத்து அடிக்கு 1000 பொன் கொடுத்து அழைத்து கொண்டு வந்ததாக வரலாறு. அந்த வரலாறானது ஆவணி மூல திருவிழாவிலே நடைபெறுகிறது. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பஞ்சபக்தரம் தினேத்திரம் சூலம் வஜ்ரஞ்சகட்கம் பரசுமபேதம் சவ்யபாகம் மகந்தம் நாகம் வாசஞ்சகண்டாம் பிரளய உதவகம் சாங்குஷம் வாமபாகே நானா லம்காரயுக்த ஸ்படிகமணி நிபம் பார்வதீஷம் நமாமி என்று சொல்லப்படுகின்ற தியானஸ்வரூபமாக சுவாமி சிவபெருமானானவர் அருள்பாலிக்கின்றார். மேலும் ருத்ரஸ்வரூபமாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானானவர் எல்லா நிலைகளிலும், அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் இருந்து சிவபெருமானானவர்
அருள்பாலிக்கின்றார். மேலும் பஞ்ச சபை என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளியம்பலம், இங்கே தாமிர சபையிலே ருத்ரஸ்ரூபமாக, அதாவது நடராஜர் ஆனந்த நடனமாடி அருள்பாலிக்கின்றார். குற்றாலத்திலே குற்றாலநாதர் என்று சொல்லப்படுகின்ற சித்திர சபையிலே ருத்ரஸ்ரூபமாக இருந்து நடனம் புரிந்து அருள்பாலிக்கின்றார். திருவாலங்காட்டிலே ரத்திர சபையிலே ருத்ரஸ்ரூபமாக இருந்து அருள்பாலிக்கின்றார். இந்த தாமிர சபையினுடைய விசேஷமானது, இங்கே தாமிரபரணி நதி ஓடிக்கொண்டிருப்பதனாலே இங்கே தாமிர சபை. இந்த தாமிர சபையிலே நடராஜரானவர் ருத்ரஸ்ரூபமாக காளி தாண்டவம், முனி தாண்டவம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்குமாக ருத்ர தாண்டவம் ஆடினதினாலே பார்வதியானவள் இந்த தாண்டவத்தை நான் பார்க்கக்கூடிய தாண்டவமாக இல்லை என்று சொல்லி முடிக்க, அம்பாளுக்காக வேண்டி சௌந்தர சபை என்று சொல்லப்படுகின்ற சபையை எழுந்தருளி சுவாமி அருள்பாலிக்கின்றார் அந்த நடராஜ பெருமானானவர். எனவே இங்கே 2 நடனம், 2 சபை, ஒன்று தாமர சபை, இன்னொன்று சௌந்தர சபை. அம்பாளுக்காக தனி நடனமாடினது. அது தை மாதத்திலே ஆயில நட்சத்திரத்திலே நடைபெறும். இது மார்கழி மாதம் என்று சொல்லப்படுகின்ற தனுர் மாதத்திலே சுவாமி திருவாதிரை நட்சத்திரத்திலே தாம்பர சபையிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். भाग्यभूतेश्वरं भूतनादं शिवं शङ्करं शम्भुमीशानमे गणेरुण्डमलं तनु सर्वजनं महाकालं गणेशादिताय कैर्विशेष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमे समाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् आदिव्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमे वटविद्वसं महापापनाशं सदा सुप्रकाशम्. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் ஒவ்வொரு திசைகள் நாதன் நடக்கும் பொழுது அந்த சிவபெருமானை சென்று நாம் வேண்டிக் கொண்டோமே ஆனால் அந்த நவக்கிரகத்தில் இருக்கின்ற தோஷமானது நிவர்த்தி செய்யப்பட்டு, அதில் ஏற்படுகின்ற வினைகள், சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த சிவபெருமான் மூலமாக அந்த ஜாதக பலாபலனை, அதாவது தீய செயல்கள், கெட்ட செயல்கள் எதுவும் இல்லாமல் அந்த ஜாதக பலபலனது நல்ல பலனாகவும் நல்ல செயல்பாடாகவும் நமக்கு கிடைக்கும்படி அந்த சிவபெருமானானவர் காட்சி கொடுக்கின்றார். நவ கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற பாவநாசம் முதல் முரப்பநாடு வரை இருக்கின்ற ஸ்தலமானது இங்கே திருநெல்வேலி அருகிலே இருக்கிறது. மேலும் சிவபெருமானுடைய அனுக்கிரகமானது ஒவ்வொரு நிலைகளிலும், அதாவது ஒவ்வொரு ஊர்களிலும் நமக்கு இருந்து அருள்பாலிக்கக்கூடிய பரமேஸ்வருடைய சொரூபம் ஒவ்வொரு நாமங்களாகவும் கிடைக்கப்பெறுகிறது. இங்கே நின்றசீர் நெடுமாற பாண்டிய மன்னருக்கு, அதாவது இந்த பாண்டிய மன்னரானவர் கூன் பாண்டியனாக இருந்ததாக வரலாறு. இங்கே ராஜகோபுரமானது அமைக்கப்படும் பொழுது ராஜகோபுரத்தினுடைய பெருமையும் அழகையும் அரசவையிலே அரசரிடம் தெரிவிக்கும் பொழுது, நம் நிமிர்ந்திருந்து கண்கூடாக அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டுதலுக்கு தணிந்து 7 வயது பாலகனாக வந்து அந்த கூனை நிமித்து விட்டதாக வரலாறு. எனவேதான் அந்த பாண்டிய மன்னருக்கு நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னன் என்ற பெயரானது விளங்கியது. அதன் பிறகு அந்த சுவாமியினுடைய பெருமையை மிகவும் பிரதிபலிக்கும் பொருட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். 12 மாதமும் 12 திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற ஆனி மாதத்திலே கேட்டை நட்சத்திரத்திலே சுவாமியானவர் தேரிலே எழுந்தருளி, ரதத்திலே எழுந்தருளி வீதியுலா வந்து அருள்பாலிக்கின்றார். இங்கே பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லப்படுகிற விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரருக்கு
பஞ்சமூர்த்திகளுக்கும் தேரானது வீதி உலா வந்து அருள்பாலிக்கின்றார். இங்கே திருநெல்வேலி மாநகரத்திலே சுயம்பு மூர்த்தமாக தோன்றியுள்ளார். அதாவது வேடுவன மகாலிங்கம். ஆதி காலத்தில் இந்த இடங்கள் எல்லாமே மூங்கில் வனமாக இருந்தது. மூங்கில் வனத்திலே மாடுகளை மேய்த்து கொண்டு பால் கறந்து அரண்மனைக்கு கொண்டு செல்லக்கூடிய கோனார், ராமக்கோனார் என்பவர் பால் கறந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டு செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்திலே கால் இடறி பாலானது சிந்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய காரணத்தை கேட்கும் பொழுது அந்த இடத்திலே ஏதோ அதிசயம் இருக்கிறது என்று தோன்ற சொல்கிறார் ராஜா ஆனவர், நின்றசி நெடுமாற பாண்டிய மன்னர். அப்படி தோன்றும் பொழுது கோடாலியானது மூங்கில் மரத்திலே படுகிறது. அந்த மூங்கில் மரத்திலே சிவபெருமானவர் காட்சி கொடுக்கிறார். அந்த வலது பாகமானது வெட்டுப்பட்டதினாலே சுயம்புவாக இருந்து அருள்வாளிக்கின்றார். மூங்கிலில் உற்பத்தியானவர் என்பதனாலே வேணுமனநாதர் என்று பெயர். பிறகு நெல் விளையும் பூமியாக, அதாவது மூங்கில் அரிசி என்று சொல்லப்படுகின்ற நெல் விளையும் பூமியாக மூங்கில் காடுகள் மறைந்து நெல் விளையும் பூமியாக இருக்கும் பொழுது சுவாமியுடைய பெயரானது சாலி வாடீஸ்வரர். சாலி என்றால் நெல், வாடீஸ்வரர் சக்கரவர்த்தி, நெல்லுக்கு மகாராஜாவாக இருந்து அருள்பாலிக்கின்றார். அந்த காலகட்டத்திலே நெல்லை காய போட்டு விட்டு தாமிரவர்ண நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து அந்த பூஜை காலங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் வேதபட்டர் என்ற அர்ச்சகர். அப்படி ஒரு நாள் காயப்போட்டு தீர்த்தம் எடுக்க செல்லும் பொழுது சோதனைக்காக விடாது மழை பெய்து கொண்டிருக்கிறது. காயப்போட்ட நெல்லெல்லாம் தண்ணியோடு அடித்து போயிட்டுன்னா சுவாமி பட்னியாக இருப்பார், பூஜை காலங்கள் எல்லாம் நடைபெற்று போயுமே என்று நதிக்கரையிலிருந்து வேண்டிக் கொண்டார். வேதபட்டருடைய அர்ச்சகருக்கு வேண்டுதலுக்கு தணிந்து அந்த இடம் மட்டும் உசந்து சுத்தி ஜலமாக போனது. நெல்லுக்கு வேலி போட்டு காத்ததுனால நெல்வேலிநாதர் என்று பெயர் சூட்டப்பட்டு ஊருடைய பெயர் திருவை அடைமொழியாக கொண்டு திருநெல்வேலி அப்படி என்று பெயர் சூட்டப்படுகிறது. 21வது ஆவடையாருக்கு மேலாக இருந்து அருள்வாளிக்கின்றார். ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு தெய்வத்தினுடைய எண்ணங்கள் மட்டும் நம் மனதிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு மனதாக, அதாவது ஒரு நிலையிலே ஆத்மார்த்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்ம நிலையிலே இருந்து அந்த தெய்வத்தை வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். நம்மளுடைய வளர்ச்சிகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் ஒவ்வொரு நாட்களும் வந்து சுவாமியினுடையும் அம்பாளுடையும் நன்றி செலுத்த வேண்டும். அதாவது நாம் இந்த பூமியிலே பிறந்ததுக்குண்டான பலாபலன் வந்து அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம்.
விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, அருகிலே இருக்கின்ற ஆலயத்திற்கு தினந்தோறும் சென்று நம்முடைய வளர்ச்சிக்கும் நன்றி சொல்ல வேண்டும், மேலும் வளர்வதற்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக் கொள்வது என்பது சங்கல்பம், நன்றி சொல்வது என்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த வேண்டிக் கொள்வது என்பது சங்கல்பம், அந்த சங்கல்பத்தையும் செய்து கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகளுக்கு கல்வி என்று சொல்லப்படுகின்ற கல்வி செல்வம், அடியார் செல்வம் கல்வி செல்வம். கல்வி செல்வம் கிடைத்தவுடன் உத்தியோகம், உத்தியோகத்திலே உயர்வு, உத்தியோகத்திலே உயர்வு கிடைத்தவுடன் கல்யாண பாக்கியம், கல்யாண பாக்கியம் முடிந்தவுடன் குழந்தை பாக்கியம், அந்த குழந்தை செல்வத்துக்கு தேவையான வளர்ச்சிகள், இதெல்லாம் கிடைப்பதற்காக வேண்டி அந்த சங்கல்பமானது வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய பெரியவர்கள், நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அதாவது ஷஷ்டப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம், அந்த பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் செய்யக்கூடிய சங்கல்பமானது நிறைவேற வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்று அந்த சிவபெருமானிடம் வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும், அந்த அம்பாளிடம் வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி வேண்டிக்கொள்ளி சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது அதில் இருக்கின்ற இடர்பாடுகள், அதில் ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் அந்த தெய்வத்தின் மூலமாக நமக்கு நிவர்த்தி செய்து நமக்கு அனுகூலமானது கிடைக்கிறது. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவபெருமானை சோமவாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நாம் வந்து தரிசனம் செய்தோமே ஆனால் நம்முடைய தீராத வினைகள் எல்லாம் தீரும். பிரதோஷ வேளையிலே, அதாவது மாதத்திலே 2 பட்சம், ஒன்று சுக்லபட்சம், ஒன்று கிருஷ்ணபட்சம், ஒன்று வளர்பிறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வந்து தரிசனம் செய்து கொண்டோமே ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அதாவது நமக்கு முன்ஜென்மாவில் இருக்கின்ற பாவ வினைகள் எல்லாம் தீர்ந்து இந்த ஜென்மாவில் எடுத்திருக்கின்ற பிறவி பயனை முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் பொருட்டும், முழுவதுமாக நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் பொருட்டு அந்த பிரதோஷ வேளையிலே வந்து சிவபெருமானை தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டோமையானால் காரிய சித்தியானது நடைபெறுகிறது. மேலும் சிவபெருமானானவர் எல்லா நிலைகளிலும் இருந்து அருள்பாலிப்பதினாலே நாம் ஒவ்வொரு உருவத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் எல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். அதாவது இந்த பூமியிலே இருக்கின்ற நீர்நிலைகள், ஜீவராசிகள் மற்றும் எல்லா ஆன்மீகர்களுக்குமே இந்த சிவபெருமானானவர் அருள்பாலிக்கின்றார். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே.
யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினேன் அருணாச்சலா, உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி காந்திமதி அம்மன் உடனுறை நெல்லையப்பர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலை தரிசனம் செய்வோம்.